ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம ஃபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், இந்த ஸ்லோகத்தை சொல்ல போற விஷயத்தை ஏற்கனவே போன அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் போன அத்தியாயத்தில் அவர் எங்க சொல்லியிருக்கார் என்பதை பார்ப்போம். இப்போ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற விஷயம் என்ன என்றால், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபுஹோ. அதாவது மக்களை படைத்த இறைவனாக இருப்பவர், அதாவது மனிதர்களை படைத்த இறைவனாக இருப்பவர் அந்த மனிதர்களுக்கு கர்மாவையும் தரவில்லை, கர்மாலேருந்து வரும் அந்த பலனையும் தரவில்லை. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபுஹோ. இந்த கர்மாவை செய் என்றும் சொல்லவில்லை, இந்த கர்மா தரவும் இல்லை, கர்மாலேருந்து வரும் பலனையும் தரவில்லை என்று சொல்றார் கிருஷ்ணர் இந்த இடத்தில். அது எப்படி? அனைத்தையும் படைத்தவர் அந்த இறைவனாக கடவுளாக தானே இருக்கிறார். அப்ப அவர் தானே இந்த கர்மாவை நமக்கு தந்திருக்கணும், இந்த கர்மாவை செய் என்கிற அந்த அறிவுரையும் அவர் தானே தந்திருக்கணும், இந்த கர்மாலேருந்து வரும் பலனையும் அவர் தானே தந்திருக்கணும். அப்ப எப்படி மூன்றத்தையுமே அவர் செய்யவில்லை என்று ஒரு டவுட் வரலாம். இப்போ அந்த ஸ்லோகத்தின் அடுத்த வரியை பார்த்துட்டு அப்புறம் அந்த கேள்விக்கு வருவோம். ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம். அதாவது இந்த கர்மாவுக்கு இதுதான் பலன் என்று கர்மத்தையும் பலனையும் சேர்த்து வைத்து அந்த கர்ம பலனையும் பகவான் நமக்கு அளிப்பதில்லை என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இது எல்லாமே குணங்களின் வேலையாக தான் இருக்கு. முக்குணங்கள் என்று பார்த்தோமே, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணங்கள் சேர்ந்துதான் பல தத்துவங்களை உருவாக்குறது என்றும் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்திருக்கோம் முன்பு. இந்த 3 குணங்கள் தான் கர்மாக்களை படைத்து இவர்களுக்கு இதுதான் கர்மா, இவர்களுக்கு இதுதான் கடமை என்று சொல்லி அந்த கடமையின் பலன் இதுதான் என்று இந்த குணங்களும் தான் நமக்கு தந்திருக்கே தவிர இந்த 3 விஷயத்திற்கும் பகவான் காரணமாக இருக்க மாட்டார் என்று சொல்றார் கிருஷ்ணர். இப்போ அந்த கேள்விக்கு வருவோம். அனைத்தையும் படைத்தவராக இறைவன் இருக்கும் போது இந்த விஷயங்களை மட்டும் அவர் எப்படி படைக்காம இருக்க முடியும்? கர்மாவையும் சரி, கர்ம பலனையும் சரி, அந்த கர்மாவை செய்யணுங்கிற எண்ணத்தையும் சரி அவர் எப்படி படைக்காம இருக்க முடியும்? அதை எப்படி கொடுக்காம இருக்க முடியும் என்று கேட்டால், இதைதான் போன அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இது அனைத்தையுமே நான் செய்தாலும் அந்த எதையுமே நான் செய்யவில்லை என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இது எல்லாத்தையுமே செய்யும் கர்த்தாவாக நான் இருந்தாலும் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் என்று சொன்னார் ஸ்லோகத்தில். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இது எல்லாத்தையுமே செய்தவன் நானாக இருந்தாலும் இது எதையுமே நான் செய்யவில்லை என்று சொல்லும் போது அந்த இடத்தில் ஒரு விளக்கமாக நம்ம என்ன பார்த்தோம்? பகவான் அவருடைய சக்தியாக இருக்கும், படைக்கும் சக்தியாக இருக்கும் யோகமாயை என்னும் சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் செய்கிறார். அதாவது இந்த யோகமாயை என்கிற சக்தி பகவானுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் பகவான் இந்த யோகமாயை எனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி தான் எந்த விஷயத்தை செய்யணும் என்று நினைக்கிறாரோ அதற்கு சங்கல்ப சக்தி என்று பெயர். அவர் மனதுக்குள்ள இதை செய்யணும் என்று ஆசைப்பட்டார்னா அந்த விஷயம் அதே நொடி நடந்துருமா. அவரோட மனதில் இருக்கும் அந்த சங்கல்பம் இந்த யோகமாயை என்னும் அந்த ஃபில்டரை தாண்டி வெளியில போகும்போதுதான் அது அவர் செய்யும் செயல் என்கிற அந்த ஒரு மாயையை உண்டாக்குகிறது. அதனால்தான் யாருக்கு இந்த ஞானம் இல்லாமல் பகவான் எந்த விஷயத்தையும் செய்வதில்லை, அவருக்கும் அவர் செய்யும் எந்த செயலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அது எல்லாமே குணங்களால் ஆகிய அந்த யோகமாயின் அந்த செயல்தான் என்று யாருக்கு புரியாதோ அவர்தான் ஞானி. இதுவே ஒரு அஞ்ஞானி என்ன சொல்வார் என்றால், பகவான் தானே எல்லாத்தையும் படைத்தார், அவர் தானே எல்லாத்தையுமே செய்கிறார் என்று சொல்வார் அவர் அஞ்ஞானி. பகவான் தான் எல்லாத்தையுமே செய்கிறார், ஆனால் மறைமுகமாக செய்கிறார். அவர் தன்னோட கையை போட்டு எந்த விஷயத்தையும் செய்கிறது இல்லை, தன்னோட சக்தியாக இருக்கும் யோகமாயையே அனைத்து விஷயத்தையும் பார்த்துக்கோ என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் அவர் எல்லா விஷயத்தையும் செய்தாலும் அந்த செயலிலிருந்து தள்ளி தான் இருக்காரா நம்மளோட கிருஷ்ணர். அந்த விஷயத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். கர்மாவை அவர் படைப்பதில்லை, இவருக்கு இதுதான் கர்மா என்று அவர் சேர்த்து வைப்பதில்லை, கர்மாவுக்கு இதுதான் பலன் என்று அந்த ஒரு விஷயத்தையும் அவர் தருவதில்லை. இந்த 3 விஷயங்களையும் பகவான் செய்ய மாட்டார். இது எல்லாமே குணங்களின் விளைவாக இருப்பது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார்.
பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.